ஹலோ எவ்ரிவன். ஓகே, இன்றைக்கி டே 4 இங்கிலீஷ் மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தீம் பேஸ்டு கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு தீம் மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த 3 ஆப்ஷனில் மேபி அவங்க வந்து எது வந்து கரெக்டாக இந்த தீம் ரிலேட்டடாக அந்த சென்டென்ஸ் இருக்கணும் கேட்கலாம், இல்லைனா வந்து எது அன்ரிலேட்டடாக இருக்குதோ அப்படின்னும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது எது வந்து அன்ரிலேட்டட் சென்டென்ஸ் இந்த தீம்க்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து தீம் பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ். என்னதுன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் தீம். இப்போ நம்ம சென்டென்ஸ் படிக்கலாம். அச்சீவிங் எ பேலன்ஸ் பிட்வீன் ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப். இப்போ அந்த உங்களுக்கு தீம்னா என்னன்னு புரியுதுல்ல? நம்ம பேராஜம்பல்லாம் போடும்போது இப்போ வந்து இந்த பேசேஜ் வந்து எந்த தீம் பற்றி பேசியிருக்காங்க, ஐ மீன் எதை பற்றி எந்த டாபிக் பற்றி பேசியிருக்காங்களோ அதுதான் நம்ம தீம்னு சொல்லுவோம். சென்ட்ரல் தீம் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் நம்மளுக்கு என்னென்னு நார்மலாகவே தெரியும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம எக்ஸாமில் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அச்சீவிங் எ பேலன்ஸ் பிட்வீன் ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப். ஸோ பேலன்ஸ் பிட்வீன் ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப் அப்படின்றது க்ரூஷியல்னா வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க ஃபார் ஓவரால் வெல்பீயிங் அண்ட் ஹாப்பினஸ்க்கு. ஓகே, அண்ட் அலோவிங் இண்டிவிஜுவல் டு ட்ரைவ் போத் ப்ரொஃபஷ்னலி அண்ட் பர்சனலி. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் படிக்கும்போது எனக்கு என்னன்னு தெரியுதுன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி பேசுகிற ஒரு சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதோட தீம் வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ஒர்க் வந்து ப்ளஸ் பர்சனல் லைஃப் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெல்பீயிங் அண்ட் ஹாப்பினஸ்க்கு. அது வந்து என்ன பண்ணுன்னா இண்டிவிஜுவல்ஸை வந்து போத் ப்ரொஃபஷ்னலாகவும் சரி பர்சனலாகவும் சரி வந்து அவங்கள ட்ரைவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ இந்த சென்டென்ஸ் வரும் இதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் படிப்போம். Engaging in hobbies and spending time with loved ones outside of work contribute to a fulfilling life, promoting mental and emotional rejuvenation. எஸ், ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும் போது தான் நம்மளால் வந்து நம்மளோட ஹாபீஸில் என்கேஜிங்காக இருக்க முடியும், ப்ளஸ் வந்து நம்மளோட லவ்ட் ஒன்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ப்ளஸ் அவுட் சைட் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஃபுல்ஃபில்லாக. ஓகேங்களா? ஒரு மென்டல் அண்ட் எமோஷனல் ரிஜுவினேஷன் வந்து இது ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக நம்மளுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒன்று இருந்தால் மட்டும்தான், ஐ மீன் 24 மணி நேரமும் ஒர்க்லேயும் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. ஸோ அதுதான் இங்கே இந்த சென்டென்ஸ்லையுமே அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரிலேட்டட் டு த தீம் தான். நெக்ஸ்ட் சி படிக்கலாம். ஒர்க்கிங் ஓவர் டைம் and sacrificing personal time is necessary to succeed in one's career. ஆக்சுவலி இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தீம்க்கு அகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டாக சொல்கிற மாதிரி இருக்கா. ஏன்னா அங்கே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது தான் தீமு. பட் ஏன்னா இங்கே ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறது, பர்சனல் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, ஒருத்தவங்களோட கரியரில் சக்சீட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட், நெசசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த லைன் படிக்கும் போதே எனக்கு என்னன்னு தெரியுதுன்னா அங்கே கொடுத்துருக்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக பேசப்பட்டிருக்க சென்டென்ஸ் வந்து இந்த சென்டென்ஸ் தான். ஸோ அப்போது நம்ம கேட்டிருக்கிறது அன்ரிலேட்டட் சென்டென்ஸ் தான் எதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ அப்போது இதுக்கு சி தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும், ஸ்கிப் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணுங்கள். சென்டென்ஸுமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் ரொம்ப டஃப்பாக ஃபீல் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் எக்ஸாமில். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் அவேர்னஸ். ஸோ மென்டல் ஹெல்த் அவேர்னஸ்னால் நம்மளுக்கு என்ன தெரியும். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் எது அன்ரிலேட்டட்னு பார்ப்போம். ஓப்பனிங் அப் அபவுட் மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள் கேன் ஹெல்ப் ரெடியூஸ் ஸ்டிக்மா அண்ட் என்கரேஜ் அதர்ஸ் டு சீக் ஹெல்ப், ultimately fostering a more supportive and understanding society. Opening up about mental health struggles. ஸோ இப்போ நீங்கள் எதுனா வந்து ஒரு சஃபர் ஆகியிருக்கீங்கன்னா அதை மற்றவங்க கிட்ட ஓப்பன் அப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஓப்பனிங் அப் அபவுட் மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள். அது என்ன பண்ணுன்னு இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டம்னா அதை நான் மற்றவங்க கிட்ட ஓப்பன் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா ஸ்டிக்மா ரெடியூஸ் பண்ணுது, ப்ளஸ் வந்து மற்றவங்களை என்கரேஜ் பண்ண வைக்குது என்னோடய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து அல்டிமேட்லி ஃபாஸ்டரிங் எ மோர் சப்போர்ட்டிவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சொசைட்டி. ஸோ நான் என்னோடய பிரச்சனை என்னன்னு நான் வாயை திறந்து வெளியில் சொல்லும் போது தான் அது என்னோடய ஸ்டிக்மாவை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது, ப்ளஸ் மற்றவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு
என்கரேஜ் பண்ணுது. ப்ளஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா மோர் சப்போர்ட்டிவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சொசைட்டியை வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக அவேர்னஸ் அப்படின்னா என்னது, ஒரு விஷயத்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மலேரியா டெங்கு ஃபீவர்னால் அதுக்கான அவேர்னஸ் என்னன்னு சொல்லலாம், இந்த மாதிரி தண்ணிலாம் தேங்கி நிற்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதனால தான் கொசு உருவாகுது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் கரெக்டாக. ஸோ அது அவேர்னஸ் தானே. ஸோ மென்டல் ஹெல்த் அவேர்னஸ்னாலும் இதுதான். ஆக்சுவலி இந்த சென்டென்ஸ் படிக்கும் போதே எனக்கு தெரியுது உன்னோட ஸ்ட்ரகிளை நீ மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அதனால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ். ஸோ ஆப்வியஸாக இந்த தீம் ரிலேட்டட் தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், சீக்கிங் ப்ரொஃபஷனல் தெரப்பி இஸ் ஆஃபன் கன்சிடர்ட் எ சைன் ஆஃப் வீக்னஸ் and should be avoided, perpetuating harmful stereotypes and hindering progress towards stigmatization. ஓகே, சீக்கிங் ப்ரொஃபஷனல் அப்படி தெரப்பினா மற்றவங்க இப்போ நம்ம இங்கே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். சீக்கிங் ப்ரொஃபஷனல் தெரப்பினா ஒருத்தவங்க கிட்டேருந்து நம்ம தெரப்பி எதிர்பார்க்குறோம்ல, இது வந்து சைன் ஆஃப் வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது சைன் ஆஃப் வீக்னஸே கிடையாது. அதை நம்ம மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் நம்மளுக்கான கொஞ்சம் ரிலீவ் கிடைக்கும் கரெக்டாக. ஸோ இது வந்து ஷுட் பி அவாய்டட் சொல்லியிருக்காங்க, ஹார்ம்ஃபுல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மென்டல் ஹெல்த் அவேர்னஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. ஸோ டேக்கிங் கேர் ஆஃப் அவர் mental health is just as important as caring our physical health. நம்ம எப்படி ஃபிசிக்கல் ஹெல்த்தை நம்ம கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் கேர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அண்டு சீக்கிங் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். when needed a courageous and proactive step towards well-being. நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களோட சப்போர்ட்டு. ஏன்னா நம்ம வந்து கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கும். பட் நம்ம அதை ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகிடும், ரிலீவ் ஆகிடும். ஸோ அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் தான். அதுதான் இந்த நம்மளுக்கு ஏலையும் சீலையும் அதை பற்றி சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பியில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ பி தான் வந்து இந்த தீம்க்கு அன்ரிலேட்டட் சென்டென்ஸை. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 2 தீம் பேஸ்டு கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துட்றாங்க. அந்த பேசேஜ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு மெயின்ஸில். ஸோ அந்த பேசேஜில் எங்கே அண்டர்லைன் கொடுத்துருக்காங்களோ அந்த லைனில் என்ன சென்டென்ஸ் வரும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணி எழுதணும். ஓகே, இப்போது நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கொஷின் வந்தால் ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும்னா எங்கே வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இப்போது எனக்கு இந்த சென்டென்ஸில் இங்கே தான் டேஷ் வருது. இந்த டேஷை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வச்சு. கிளியர், கரெக்டாக. ஸோ அப்போ நான் இந்த டேஷின் ஃபில் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு நியரஸ்ட் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு படித்து பார்ப்பேன். ஓகேங்களா, நியரஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்போ நியரஸ்ட் பாயிண்ட்னா இங்கே டு அட்ரஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஆப்வியஸாக அந்த சென்டென்ஸ்க்கு அடுத்த சென்டென்ஸ் தான் வந்து இங்கே 3ல் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஸோ அதனால் நான் இதை படிக்க போகிறேன். இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாமில் டைமும் சேவ் ஆகும். சப்போஸ் அந்த பாயிண்ட் படிக்கும்போது உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் புரியல அப்படின்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் வந்து அதுக்கு பிஃபோர் பாயிண்ட்ஸ் கிட்ட போகலாம், இல்லைனா ஃபுல் பேசேஜ் அப்போ படிக்கலாம். ஓகேங்களா, அது கூட வந்து ஒரு ஃபுல் பேசேஜ் வந்து கொஞ்சம் டக்குன்னு படிக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ டு அட்ரஸ் திஸ் a few states are now piloting a brewery to home delivery model under strict age verification protocol. ஸோ டெலிவரி மாடல் இங்கே பாருங்கள், திஸ் மாடல்னு இருக்குது, இங்கே டெலிவரி மாடல்னு இருக்குது. அப்போது ஆப்வியஸாக நான் இதை வச்சு இங்கே என்னென்னு கனெக்ட் பண்ணலான்னா இந்த சென்டென்ஸ் தான் வரும் அப்படின்றத சொல்லலாமா? ஓகேங்களா, ஆனால் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் எக்ஸாமில். கரெக்டாக. ஸோ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டு அட்ரஸ் திஸ் a few states are now piloting a brewery to home delivery model under strict age verification protocol. This model, if successful, could serve as a template for other states looking to modernize their alcohol distribution law. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டெலிவரி மாடல் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா இது வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக சர்வ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆல்கஹால் டிஸ்ட்ரிபியூஷன் லா வந்து மாடர்னைஸாக கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர். ஸோ அப்போது நான் ஜஸ்ட்டு இங்கே டெலிவரி மாடல் அப்படின்னு இருக்குது, இங்கே திஸ் மாடல்னு இருக்குது. இந்த வார்த்தையை வச்சு இதுக்கப்புறம் இதுதான் வரும் அப்படின்றத கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே இதுக்கப்புறமா இந்த பேலன்ஸ் 2 ஆப்ஷன் படித்து பார்க்குறேன். பியர் கன்சப்ஷன் இன் இந்தியா ரிமைன்ஸ் சிக்னிஃபிகண்ட்லி லோயர் தென் இன் யூரோப்பியன் கண்ட்ரி. இதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரி விட பியர் கன்சப்ஷன் இந்தியாவில் லோவராக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அப்படின்றது டவுட்டு தான். ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு அட்ரஸ் திஸ் a few states are now piloting. பைலட்டிங்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஏதோ ஒரு சம் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி தானே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆப்வியஸாக வந்து இதை பற்றி இங்கே பேசியிருக்க மாட்டாங்க.
அதே மாதிரி the craft beer market in the US has reached saturation. ஸோ இங்கே கிராஃப்ட் பியர் மார்க்கெட்டை பற்றி இந்த முன்னாடி சென்டென்ஸில் பேசலை. ஸோ ஆப்வியஸாக அதுவுமே வராது. ஸோ இந்த சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்தியாவோட கிராஃப்ட் பியரி இண்டஸ்ட்ரி தோ ஸ்டில் நிச்சி கம்பேர்டு டு த கண்ட்ரியோட மேசிவ் மாஸ் ப்ரொடியூஸ்ட் பியர் மார்க்கெட்டை. ஆக்சுவலி இந்தியாவோட கிராஃப்ட் பியர் இண்டஸ்ட்ரி வந்து நம்மளோட பியர் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது டபுள் டிஜிட் க்ரோத்தாக இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ ப்ரூவரிஸ் ஹாவ் பிகம் பாப்புலர் இன் அர்பன் சென்டர்ஸ். அர்பன் சென்டர்ஸில் மைக்ரோ ப்ரூவரிஸ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. எதனால் அவங்க பாப்புலர் பார்த்தீங்கன்னா, ஆஃபரிங் லோக்கலி ப்ரூவ்டு வெரைட்டிஸ் இன்ஃப்யூஸ்டு வித் இண்டிஜினியஸ் இன்க்ரீடியன்ட் சச் அஸ் லெமன் கிராஸ், மேங்கோ ஆர் மில்லட். ஓகே, இந்த மைக்ரோ ப்ரூயர் வந்து ஏன் பாப்புலராக இருக்காங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இண்டிஜினியஸ்னால் அவங்க நம்ம நாட்டில் விளையிற இன்க்ரீடியன்ட்ஸ் லெமன் கிராஸ், மேங்கோ, மில்லட் இதெல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி நிறைய கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் தரதுனால இவங்க வந்து பாப்புலராக இருக்காங்க. அப்போ இங்கே ஹவ்வெவர் அப்படின்ற ஒரு கனெக்டர் வருது. அப்போது நம்ம ஹவ்வெவருக்கு முன்னாடி படித்தது எல்லாமே இவங்களை பற்றி பாசிட்டிவாக தானே சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஏன்னா அவங்க வந்து டபுள் டிஜிட் க்ரோத்து பாப்புலராக இருக்காங்க. அப்போ ஹவ்வெவருக்கு பின்னாடி நெகட்டிவ் தான் பேசியிருப்பாங்க. என்னன்னு பார்ப்போம். ரெஸ்ட்ரிக்டிவ் ஸ்டேட் லெவல் எக்ஸஸ் லா, ஹை லைசன்ஸ் ஃபீஸ் and logistical challenges in transporting small batch beer across the state borders have hindered expansion. ஆக்சுவலி பாருங்கள், நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, லைசன்ஸ் ஃபீஸ் அதிகமாக்கிட்டாங்க, ஸ்டேட் லெவல் எக்ஸைஸ்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டிங் வந்து ஸ்மால் பேட்ச் பியரே வந்து அக்ராஸ் ஸ்டேட் பார்டர் பண்ணும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, லாஜிஸ்டிக்கல் அந்த சேலஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால இவங்களோட எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து அங்கே தடையாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ அவருக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் சொல்லிட்டாங்களா, இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபியூ ஸ்டேட்ஸ் வந்து அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரூவரி டு ஹோம் டெலிவரி மாடல் அப்படின்ற மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு கீழேனா, அண்டர் ஸ்ட்ரிக்ட் ஏஜ் வெரிஃபிகேஷன் ப்ரோட்டோகால் கீழே. இந்த மாடல் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா இதை வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக எடுத்துக்கிட்டு அதர் ஸ்டேட் வந்து அவங்களோட ஆல்கஹால் டிஸ்ட்ரிபியூஷன் லா வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு டேஷ் பாருங்கள், டேஷ்க்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸ் படித்து பாருங்கள். அது கூட இந்த 3 ஆப்ஷன் ரிலேட் ஆகுதான்னு பாருங்கள். ஆகலை அப்படின்றப்போ மொத்த பேசேஜ் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேசேஜ் 1-2 கொஷின் கண்டிப்பாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும். கிளியர்? ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஏன்னா இதை நம்ம பார்த்தோன்னே டெலிவரி மாடல்னால் திஸ் மாடல் அப்படின்றத போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் விட்டுறாதீங்க. கிளியர்? ஆனால் நம்ம டென்ஷனில் எக்ஸாமில் இதை பார்த்தோன்னே பெரிய கொஷினாக இருக்கே அப்படின்ற மைண்ட் செட் போயிடும். ஏன்னா இதை நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடாது. எந்த கொஷினாலும் ஈஸி, எதுனா 1-2 கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், நம்ம அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி நம்ம பயந்துட்டோன்னா ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிப்போம் நம்மளே. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இது பண்ணிக்காதீங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே தான் டேஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி கொஷின் வந்தால் என்ன பண்ணணும், டேஷ் எங்கே இருக்குன்னு அப்ரோச் பண்ணணும். அதுக்கு ஆப்ஷன்ஸ் எது வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே ஒரு டேஷ்க்கு அப்புறமாவே நம்மளுக்கு வைலுன்ற கனெக்டர் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம சென்டென்ஸே அப்ரோச் பண்ண போகிறோம். இந்த கொஷினையே வைலுக்கு முன்னாடி ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ், சப்போஸ் அங்கே பாசிட்டிவ்னா பின்னாடி நெகட்டிவ், ஃப்ரண்ட்ல பாசிட்டிவ், நெகட்டிவ்னா பின்னாடி பாசிட்டிவ். இது வந்து கான்ட்ராஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் வைல் அப்படின்ற கனெக்டர்ஸ். கரெக்டாக? ஹவ்வெவரும் நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது இங்கே வந்து பாசிட்டிவாக வைலுக்கு முன்னாடி பாசிட்டிவாக பேசியிருந்தாங்கன்னா டேஷில் பாசிட்டிவான சென்டென்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவாக பேசியிருந்தாங்கன்னா டேஷில் நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும். அவ்வளோதான். ஸோ அதுக்கு நம்ம இந்த பேசேஜ் படித்தாதான் நம்மளால் இங்கே போட முடியும். The Himalayan state of Sikkim has been internationally recognized. Himalayan state சிக்கிம் இது வந்து இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ் ஆயிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆம்பிஷியஸ் என்விரான்மெண்டல் பாலிசிஸ்க்காக. இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிகமிங் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். அதனால அவங்க வந்து இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ் ஆகுறாங்க. இந்த டிரான்சிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 2003 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்வால்வ்டு பேனிங் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் என்டையர்லி. அவங்க ஏன் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட்டாக வந்து ஸ்டார்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டேட்டில் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே வந்து என்டையர்லி பேன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட்டாக ஆயிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. அப்போது எனக்கு இந்த டேஷ்லேயும் ஆப்வியஸாக என்ன வரும்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் வரும்.
ஓகே. ஸோ அப்போது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இங்கே பாசிட்டிவ் சென்டென்ஸ் வரும்ன்ட்டு. அதே மாதிரி வைலுக்கு பின்னாடி நெகட்டிவாக தான் பேசியிருப்பாங்க. வைல் அப்படின்றது அட் த சேம் டைம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம வந்து வைல் அப்படின்ற கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ ஆப்ஷனில் எதுன்னு பார்ப்போம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்ட்டு. த நம்பர் ஆஃப் ஆர்கானிக் மார்க்கெட் இன் இந்தியா ஹஸ் ட்ரிபிள்டு சின்ஸ் 2010. ஆர்கானிக் மார்க்கெட் வந்து 2010லேருந்து பார்க்கும்போது ட்ரிபிள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து திஸ் டிரான்சிஷன், ஸோ நம்ம இங்கே படித்தது வந்து சின்ஸ் 2003லேருந்து இந்த டிரான்சிஷன் பிகைன் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கோம். எதனால அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக அதுக்கு அடுத்த சென்டென்ஸு 2010லேருந்து திரும்ப வந்து ட்ரிபிள் ஆகிருக்கும் அப்படின்றது வராது. கரெக்டாக? ஸோ இது வராது. அப்போது நெக்ஸ்ட்டு அது என்ன தான் பாசிட்டிவாகவே இருந்தாலும் அந்த சென்டென்ஸுக்கு அது இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஹஸ் ரெடியூஸ்டு சாயில் ஃபர்டிலிட்டி. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ரெடியூஸ்டுன்னு வந்திருக்கு, நெகட்டிவாக வந்திருக்கு. ஆனால் எனக்கு இங்கே வரக்கூடியது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணுறேன். தென் பாலிசி ஹஸ் ஆல்சோ அஃபெக்டட் நெய்பரிங் ஸ்டேட்ஸை. பாலிசி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஆல்சோ அஃபெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி அஃபெக்ட் ஆகிருக்கு, அது திரும்ப அஃபெக்டடுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவுமே வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவுமே நான் வராதுன்னு அப்ரோச் பண்ணுறேன். பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு பேசேஜை பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ்னு நீங்கள் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. As a result, the state invested heavily in farmer training and organic certification process. ஓகே. ஸோ இது வரா மாதிரி இருக்குது, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு farmers have been reluctant to switch to organic seeds. Farmers have been reluctant. ஸோ reluctant to switch the organic seeds. அவங்க ஆர்கானிக் சீட்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரிலக்டன்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரிலக்டன்ட்னா என்ன? ரிலக்டன்ட் அப்படின்னா நாட் ரெடி, அன்வில்லிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ரிலக்டன்ட். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து ஆர்கானிக் ஸ்வீட்ஸை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு அன்வில்லிங்காக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே அன்வில்லிங்காகவே அந்த பேசேஜில் கொடுக்கல. ஓகே. அப்போ எனக்கு டி மட்டும்தான் வரும். ஸோ டியில் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் ஏ ரிசல்ட்னா என்ன? இதோடைய ரிசல்ட் தான் அவங்க கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் என்டையராக பேன் பண்ணதுக்கான ரிசல்ட் தான் இங்கே சொல்கிறாங்க. ஆஸ் ஏ ரிசல்ட் இந்த ஸ்டேட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்புறமா ஃபார்மர் ட்ரைனிங்கில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸில் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போது எனக்கு டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.